பொதிகை செய்திகளில் முதலாவதாக சனிப்பெயர்ச்சியால் திருநள்ளாறில் குவிந்துள்ள பக்தர்கள், திருமண விழாவிற்கு த்ரிஷாவுடன் ஒன்றாக வந்த விஜய் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். சனீஸ்வர பகவானே, பகவானே சனீஸ்வர பகவானே. கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி இடம்பெயர்ந்த நிலையில் திருநள்ளாறு சனீஸ்வர கோயிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்று காலை 8:24 மணி அளவில் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி இடம்பெயர்ந்தார். இதனையொட்டி திருநள்ளாறு சனீஸ்வர கோயிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதனை பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசித்தனர். மேலும் திருநள்ளாறு நலன்குளத்தில் நீராடுவதற்கும் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு பக்தர்கள் வரிசையில் காத்திருந்தனர். இதேபோன்று தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள சனி பகவான் கோயில்களில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. வேலூரில் வெயில் சதமடித்ததால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகினர். தமிழ்நாட்டில் கோடை வெயிலின் தாக்கம் தொடங்கியுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் நேற்று 100.9 டிகிரி பாரன்ஹீட் வரை வெப்பம் பதிவானது. அனல் காற்று வீசியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். சேலத்தில் 99.7 டிகிரி பாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. இந்நிலையில் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று முதல் 3 நாட்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. நாளை மறுதினம் தென் தமிழக கடலோர மாவட்டங்களிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. 9ஆம் தேதி என்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. இன்றும் நாளையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அதிகாலையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும், சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. பாண்டியராஜன் தேடி வரும்போது பாண்டியராஜ் வீட்டில் இல்லை. ஸோ அந்த சமயத்தில் ராஜுவை பார்த்த உடனே இவன் தான் நம்ம கண்டிச்சதுன்னு சொல்லி அவனை பார்த்த உடனே அவனை அடிக்கிறார். மானாமதுரை அருகே நடந்த தாக்குதல் சம்பவத்திற்கு இருவருக்கு இடையே ஏற்பட்ட வாய் தகராறே காரணம் என்று சாதிய மோதல் அல்ல என்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விளக்கமளித்துள்ளார். அவர் அளித்த பேட்டியில் செட்டிக்குளத்தைச் சேர்ந்த பாண்டியராஜ் மற்றும் புதுக்குளத்தைச் சேர்ந்த மகேஷ் ஆகியோர் மார்ச் 3ஆம் தேதி தகராறில் ஈடுபட்டதாகவும், அப்போது அங்கு வந்து இடைக்காட்டூரைச் சேர்ந்த ராஜு கண்டித்ததாகவும் தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மகேஷ் தனது கூட்டாளிகளுடன் சென்று ராஜு மற்றும் பாண்டியராஜன் ஆகியோர் வீட்டிற்கு சென்று தாக்கியதாக தெரிகிறது. மானாமதுரையில் ஒரு SCST வழக்கு, நம்ம ராஜு கொடுத்த கம்ப்ளைண்ட் பேசிஸ் மேலே SCST வழக்கு சிப்காட்டில் இந்த பாண்டியராஜோட ஒய்ஃப் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் அங்கே சிப்காட் ஸ்டேஷனில் ஒரு வழக்கு பதிவு செஞ்சிருக்கு. இது தொடர்பாக 5 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 9 பேரில் இப்போ நம்ம 5 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். இதில் ஜாதி மோதலோ இல்லை ரவுடிசமோ அல்லது முன்விரோதமோ எதுவே இந்த மோட்டிவ் கிடையாது. மற்றவர்களை தேடி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் சூலூர் அருகே கல்லூரி மாணவர்களை மிரட்டி வழிப்பறியில் ஈடுபட்டு வந்த கும்பலை காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்தனர். கோவை மாவட்டத்தின் புறநகர் பகுதிகளில் அறையெடுத்து தங்கியுள்ள கல்லூரி மாணவர்களை குறிவைத்து சிவகங்கையைச் சேர்ந்த பாலமுருகன் தலைமையிலான கும்பல் லேப்டாப் மற்றும் பணத்தை பறித்து வந்தது. இந்த கும்பலை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்ட நிலையில் தனிப்படை காவலர்கள் சூலூர் அருகே அவர்களை பிடிக்கச் சென்றனர். அப்போது பாலமுருகன் அறிவாளால் தாக்கியதில் உதவி ஆய்வாளர் யுவராஜ் காயமடைந்தார். தற்காப்பிற்காக ஆய்வாளர் பிரேமானந்த் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பாலமுருகனின் வலது காலில் குண்டு பாய்ந்தது. இதையடுத்து அவரை மீட்டு சூலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இச்சம்பவம் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் நேரில் விசாரணை நடத்தினார். இந்நிலையில் இந்த வழக்கில் பாலமுருகன் உட்பட 5 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இதில் ஒருவர் பொறியியல் கல்லூரி மாணவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மாணவர்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புவது என்னன்னாக்கா, உங்களுடைய சொந்த ஊர்ல இருந்து நண்பர்கள்ன்ற பேர்லயோ உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்ற பேர்லயோ உங்க ரூம்ல தங்கணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்களுடைய பின்புலம் என்னன்னு பார்க்கணும், அவங்களுக்கு வழக்குகள் இருக்கான்னு செக் பண்ணணும். கைதானவர்களிடமிருந்து ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தயாரிப்பாளர் கல்பாத்தி சுரேஷ் இல்ல திருமண நிகழ்ச்சியில் தாவேக தலைவர் விஜய், நடிகை த்ரிஷா ஒன்றாக பங்கேற்ற காட்சிகள் தான் இவை. கில்லி, திருப்பாச்சி, ஆதி உள்ளிட்ட படங்களில் நடித்து தமிழ் ரசிகர்கள் மத்தியில் கொண்டாடப்பட்ட திரை ஜோடியாக பலம் வருபவர்கள் விஜய், த்ரிஷா. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியான லியோ படத்தில் விஜய், த்ரிஷா கடைசியாக ஜோடியாக நடித்திருந்தனர். பின்னர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் வெளியான கோட் திரைப்படத்தின் சிறப்பு தோற்றத்தில் தோன்றி த்ரிஷா ஒரு பாடலுக்கு நடனமாடியிருந்தார். இந்நிலையில் சென்னை திருவான்மையூரில் நடைபெற்ற AGS தயாரிப்பாளர் கல்பாத்தி சுரேஷ் இல்ல திருமண விழாவில் விஜயும் த்ரிஷாவும்
ஒரே காரில் வந்து பங்கேற்றனர். ஒரே நிறத்திலான பட்டு ஆடைகளை இருவரும் உடுத்தி இருந்தது கவனம் ஈர்த்தது. தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியை மேற்கு வங்கத்திற்கு மாற்றி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் மேற்கு வங்க ஆளுநராக இருந்த CV ஆனந்த போஸ் திடீரென ராஜினாமா செய்தார். இதனை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டதாக குடியரசுத் தலைவர் மாளிகை அறிவித்துள்ளது. மேலும் 9 மாநிலங்களின் ஆளுநர்கள் மாற்றப்பட்டுள்ளனர். இதன்படி தமிழ்நாடு ஆளுநராக உள்ள RN ரவி மேற்கு வங்கத்திற்கு மாற்றப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு ஆளுநர் பொறுப்பை கேரள ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூடுதலாக கவனிப்பார் என்று குடியரசுத் தலைவர் மாளிகை அறிவித்துள்ளது. மேலும் இமாச்சல பிரதேச ஆளுநர் சிவபிரதாப் சுக்லா தெலுங்கானாவுக்கு மாற்றப்பட்டுள்ளார். தெலுங்கானா ஆளுநர் ஜிஷ்ணு தேவர்மா மகாராஷ்டிராவுக்கு மாற்றப்பட்டுள்ளார். நாகாலாந்து ஆளுநராக நந்தகிஷோர் யாதவும், பீகார் ஆளுநராக சையது அட்டா ஹஸ்னைனும், டெல்லி துணைநிலை ஆளுநராக தரண்ஜித் சிங் சாந்துவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். டெல்லி துணைநிலை ஆளுநராக உள்ள வினய்குமார் சக்சேனா லடாக்கிற்கும், லடாக் துணைநிலை ஆளுநர் கவிந்தர் குப்தா இமாச்சல பிரதேச ஆளுநராகவும் மாற்றப்பட்டுள்ளனர். ஒப்பந்தத்தை முடித்துவிட்டு காரில் ஏறுகிற போது கையை எடுத்துட்டு அவருடைய சொல்லி அந்த ஆக்ஷனோடு நான் ஏறிய காட்சியை பார்த்துருப்பீங்க. அதை நான் திட்டமிட்டு செஞ்சதில்லை. காரில் ஏற வருகிற போது அங்கே எதிரில் நின்று கொண்டு இருக்கக்கூடிய பத்திரிகை நிபுணம் பார்த்து என்ன முடிஞ்சிடுச்சான்னு கேட்டாங்க. முடிஞ்சிடுச்சுன்னு சொன்ன அவ்வளோதான். அது இன்றைக்கு இப்படி வைரலாகி எல்லாம் முடிஞ்சிச்சு, ஆல் ஃபினிஷ். கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிந்தது என்று தான் தற்செயலாக செய்த செய்கை தற்போது வைரலாகி வருவதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இல்ல திருமண விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அனைவரும் பாராட்டக்கூடிய வகையில் கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தை வெற்றிகரமாக முடித்திருப்பதாக கூறினார். கூட்டணி கட்சியோடு பேசி ஒரு ஒப்பந்தத்தை முடித்துவிட்டுத்தான், அது வெற்றிகரமாக முடித்துவிட்டுத்தான், எல்லோரும் பாராட்டக்கூடிய வகையை முடித்துவிட்டுத்தான் அந்த மகிழ்ச்சியோடு தான் வந்திருக்கிறேன். தன்னுடைய குடும்பத்திற்கும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி குடும்பத்திற்கும் உள்ள தொடர்பு வாழையடி வாழையாக தொடரும் என்றும் முதலமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். திமுக கூட்டணி தொகுதி பங்கீட்டை முடித்திருப்பது அவர்களின் பலத்தை காட்டவில்லை, மாறாக தோல்வி பயத்தையே காட்டுகிறது என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அவரளித்த பிரத்யேக பேட்டியில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிரட்டி சேர்க்கப்பட்ட கூட்டணி என துணை முதலமைச்சர் உதயநிதி கூறுவது அவரே ஏமாற்றிக் கொள்வதாகும் என்றார். ஏற்கனவே பலமாக இருப்பதாக சொல்லும் திமுக எதற்காக அதிமுக தொண்டர்களையும் எம்எல்ஏக்களையும் எடுக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார். இன்னும் அதிமுகவில் இருந்தவர்களை, அம்மாவின் தொண்டர்களை ஆள் பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன? அவர்களை விட்டு அம்மாவின் ஆசையும் தலைவரின் ஆசையும் அவர்களுக்கு இருக்கும் என்று இப்படி சொல்ல வைப்பதன் அதில் என்ன அவங்களுக்கு அற்புதமான ஆனந்தம் என்பது தெரியவில்லை. தமிழக வெற்றி கழகத்துடன் காங்கிரஸ் சென்று விடுமோ என்ற அச்சத்தில் தான் திமுக போராடி கூட்டணியை தக்க வைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அனைத்து கட்சிகளும் திருப்தியடையும் வகையில் சுமூகமான முறையில் தொகுதி பங்கீடு அமையும் என்று டிடிவி தினகரன் உறுதியளித்தார். மக்கள் நீதி மையத்தின் நிர்வாக குழு மற்றும் செயற்குழு அவசர கூட்டம் வெள்ளிக்கிழமையன்று நடைபெறுகிறது. சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் சூழலில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை திமுக தீவிரப்படுத்தியுள்ளது. அந்த வகையில் TR பாலு தலைமையிலான 7 பேர் கொண்ட குழு கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. அதன்படி திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மக்கள் நீதி மையம் 12 தொகுதிகள் வரை எதிர்பார்ப்பதாகவும், ஆனால் ஏற்கனவே மாநிலங்களவை சீட் வழங்கியதை குறிப்பிட்டு 2 தொகுதிகள் வழங்க திமுக முன்வந்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் மக்கள் நீதி மையம் கட்சியின் நிர்வாக குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்களின் கூட்டம் கமல்ஹாசன் தலைமையில் வெள்ளிக்கிழமை மாலை 3 மணிக்கு நடைபெறும் என்று பொதுச் செயலாளர் அருணாச்சலம் தெரிவித்துள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் தொகுதி பங்கீடு, வேட்பாளர் தேர்வு உட்பட தேர்தல் தொடர்பான பல்வேறு ஆலோசனைகள் நடைபெறும் என்று கூறப்படுகிறது. திருச்சியில் மார்ச் மாத இறுதியில் 3வது மாநில மாநாட்டை நடத்த தாவேகா திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கிய விஜய் அதே ஆண்டு அக்டோபர் மாதம் விக்கிரவாண்டியில் 1வது மாநில மாநாட்டை நடத்தினார். அதைத் தொடர்ந்து மதுரையில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தாவேகா தரப்பில் 2வது மாநில மாநாடு நடைபெற்றது. இந்நிலையில் தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு விரைவில் தேர்தல் நடைபெறும் நிலையில் திருச்சியில் இந்த மாத இறுதியில் 3வது மாநில மாநாட்டை நடத்த தாவேகா தலைவர் விஜய் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாநாட்டை பிரம்மாண்டமாக நடத்தும் வகையில் கட்சி நிர்வாகிகளுடன் தாவேகா தலைவர் விஜய் ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது.
வரும் சட்டமன்ற தேர்தலில் சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் விஜய் போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் அதையொட்டி திருச்சியில் 3வது மாநில மாநாட்டை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரஷ்யாவில் இருந்து எரிபொருள் வாங்க இந்தியாவிற்கு அனுமதி வழங்கிய அமெரிக்கா, மாநிலங்களவை உறுப்பினராக விரும்பும் பீகார் முதலமைச்சர் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். இந்தியாவில் சமையல் எரிவாயு போதுமான அளவு கையிருப்பு உள்ளதாக தட்டுப்பாடு இருக்காது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுப்படையின் தாக்குதலுக்கு பதிலடியாக வளைகுடா நாடுகளில் அமெரிக்க ராணுவ தளங்கள் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. போர் சூழலால் கத்தாரிலிருந்து இந்தியாவுக்கான சமையல் எரிவாயு இறக்குமதி பாதிக்கப்பட்டுள்ளது. திரவ இயற்கை எரிவாயுவுக்கான தேவையில் ஆண்டுக்கு 40% அளவுக்கு கத்தாரிலிருந்து இந்தியா பெற்று வந்த நிலையில் தற்போது அதற்கான விநியோகமும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்தியாவில் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படுமா என்ற அச்சம் எழுந்தது. இந்நிலையில் இந்தியாவில் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு இல்லை என்று மத்திய அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் 25 நாட்களுக்கான கச்சா எண்ணெய், 25 நாட்களுக்கான மூலப்பொருட்கள் என்று 50 நாட்களுக்கு இருப்பு உள்ளதாகவும், எரிசக்தியின் இருப்பு குறித்து தினமும் 2 முறை ஆய்வு செய்யப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிற்கு எரிவாயுவை அனுப்பி வைக்க ஆஸ்திரேலியா, கனடா நாடுகள் முன்வந்திருக்கக்கூடிய நிலையில் சர்வதேச எரிசக்தி முகமை மற்றும் ஒப்பெக் எனப்படக்கூடிய பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகள் கூட்டமைப்புடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ரஷ்யாவிடமிருந்து 30 நாட்களுக்கு இந்தியா எரிபொருள் வாங்குவதற்கு அமெரிக்கா அனுமதி அளித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் எண்ணெய் போக்குவரத்தின் முக்கிய வழித்தடமான ஹார்மோஸ் நீரிணையை ஈரான் மூடியது. இதனால் எண்ணெய் வர்த்தகத்தில் பெருமளவில் இறக்குமதியை சார்ந்திருக்கும் இந்தியா போன்ற நாடுகளில் பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படும் என அச்சம் எழுந்தது. தற்சமயத்திற்கு போதுமான அளவு கச்சா எண்ணெய் கையிருப்பில் உள்ளதாக கூறிய மத்திய அரசு எரிபொருள் இறக்குமதிக்கு மாற்று வழியை ஆய்வு செய்து வருவதாக கூறியது. இந்நிலையில் ரஷ்யாவிடமிருந்து 30 நாட்களுக்கு இந்தியா எரிவாயு வாங்குவதற்கு அமெரிக்கா அனுமதி அளித்துள்ளது. இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அந்நாட்டு நிதித்துறை செயலாளர் ஸ்காட் பெசன்ட், குறுகிய காலம் எண்ணெய் வாங்குவதால் ரஷ்யாவிடம் பொருளாதாரம் பெரிய அளவில் பயனடையாது என்று குறிப்பிட்டுள்ளார். அதே சமயம் சர்வதேச அளவில் எண்ணெய் வர்த்தகத்தை முடக்க நினைக்கும் ஈரானின் முயற்சி முறியடிக்கப்படும் என்றும் விளக்கம் அளித்துள்ளார். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கியதால் இந்தியாவிற்கு 50 விழுக்காடு அபராத வரி விதித்திருந்த அமெரிக்கா, ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தியதாக கூறி அந்த வரியை ரத்து செய்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். பீகாரில் 5 மாநிலங்களவை இடங்கள் காலியான நிலையில் அதில் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் உட்பட 2 வேட்பாளர்களை பாஜக அறிவித்தது. இதில் எதிர்பாராத திருப்பமாக பாஜக கூட்டணியில் உள்ள ஐக்கிய ஜனதா தள தலைவரும் பீகார் முதலமைச்சருமான நிதிஷ்குமார் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுகிறார். இதற்கான வேட்புமனுவை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னிலையில் நிதிஷ்குமார் தாக்கல் செய்தார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள நிதிஷ்குமார் மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கு தான் விரும்பியதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் பீகாரில் புதிதாக அமையவுள்ள ஆட்சிக்கு ஆதரவளித்து வழிகாட்டுவேன் என்றும் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் பதவியை நிதிஷ்குமார் ராஜினாமா செய்திருக்கும் நிலையில் அவருக்கு பதிலாக பாஜகவை சேர்ந்தவர் முதலமைச்சராக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் பீகாரில் முதன்முறையாக பாஜக ஆட்சி அமைய இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் வெளியுறவு கொள்கை அணுகுமுறையில் இருந்து உலக நாடுகள் கற்றுக்கொள்ள வேண்டும் என பின்லாந்து அதிபர் அலெக்சாண்டர் ஸ்டெப் தெரிவித்துள்ளார். பின்லாந்து அதிபர் அலெக்சாண்டர் ஸ்டெப் 4 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ளார். நேற்று முன்தினம் டெல்லி வந்த ஸ்டெப் ஐதராபாத் இல்லத்தில் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். தொடர்ந்து கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த போது இந்தியாவும் பின்லாந்தும் சட்டத்தின் ஆட்சி, பேச்சுவார்த்தை, ராஜதந்திர நடவடிக்கை மீது நம்பிக்கை வைத்திருப்பதாக பிரதமர் மோடி கூறினார். ऐसे ग्लोबल एनवायरनमेंट में भारत और यूरोप दुनिया की 2 बड़ी डिप्लोमेटिक पावर्स अपने संबंधों के सुनहरे दौर में प्रवेश कर रहे हैं. பின்னர் பேசிய ஸ்டெப் உலக அரங்கில் இந்தியா வளர்ந்து வருவதாக புகழ்ந்தார். The policy choices that India and other key powers make truly matter in this time of transition. உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தம் அவசியம் என்றும் ஸ்டெப் கூறினார்.
ஒடிசாவில் கிணற்றில் விழுந்த யானை நீண்ட நேர போராட்டத்திற்கு பின்னர் மீட்கப்பட்ட காட்சிகள் தான் இவை. ஒடிசா மாநிலம் கியோஞ்சர் பகுதியில் இரவில் உணவு தேடி சுற்றித் திரிந்த யானை அங்கிருந்த ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்தது. யானை பிளிரும் சத்தம் கேட்டு வந்த கிராம மக்களே அதனை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதனிடையே தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் ஆழ்துளை கிணற்றின் பக்கவாட்டு கிணற்றை JCB இயந்திரம் கொண்டு உடைத்து யானை வெளியேற வழி செய்தனர். ஏறத்தாழ 6 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் ஆழ்துளை கிணற்றில் விழுந்த யானை பத்திரமாக மீட்கப்பட்டது. தீவிரமடைந்து வரும் இஸ்ரேல் ஈரான் போர், நேபாள நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 உலகம் பகுதியில் பார்க்கலாம். இஸ்ரேல் மீது ஈரான் இப்படி கொத்து கொத்தாக ஏவுகணைகளை வீசும் நிலையில் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் போரின் வீரியம் தீவிரமடைந்து வருவதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தங்கள் நாட்டின் உச்சபட்ச தலைவர் கொல்லப்பட்டதால் ஆத்திரமடைந்துள்ள ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை வீசி வருகிறது. குறிப்பாக இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவ் நகரில் ஈரான் வீசிய குண்டால் பல்வேறு இடங்களில் கட்டடங்கள் தீப்பற்றி எரிந்தன. இந்நிலையில் இஸ்ரேலில் உள்ள அமெரிக்காவின் படைத்தளத்தை பார்வையிட்ட நெதன்யாகு அமெரிக்க போர் வீரர்களுடன் கலந்துரையாடினார். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஈரான் மீதான 2ஆம் கட்ட போர் தொடங்கியதாக அறிவித்தார். இதனிடையே அமெரிக்காவில் செய்தியாளர்களை சந்தித்த ட்ரம்ப் ஈரான் மீதான போரை தீவிரப்படுத்த இருப்பதாக கூறினார். And they're calling, they're saying, how do we make a deal? I said, you're being a little bit late. And we want to fight now more than they do. திட்டமிட்டதை விட முன்கூட்டியே ஈரானை அழித்து வருவதாகவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குறிப்பிட்டார். ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் பஹ்ரைனில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் தீப்பற்றி எரிந்த காட்சிகள்தான் இவை. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் இணைந்து கடந்த சனிக்கிழமை முதல் தாக்குதல் நடத்தி வருகின்றன. இந்த தாக்குதலில் இதுவரை 1200க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர். ஈரானும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து தாக்கி வருகிறது. இந்த போரின் 6ஆம் நாளான நேற்று ஈராக்கின் எர்பில் நகரத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தை தாக்கியது. இதேபோன்று பஹ்ரைனின் மாமீர் பகுதியில் அமைந்திருக்கூடிய எண்ணெய் ஆலை மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. ஈரான் ஏவிய 14 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை வெற்றிகரமாக தாக்கி அழித்ததாக கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரக ராணுவ படைகள் தெரிவித்துள்ளன. தங்கள் நாடு மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தியதற்காக பதில் தாக்குதல் நடத்துவோம் என்று அஜர்பைஜான் எச்சரிக்கை விடுத்தது. ஆனால் இந்த தாக்குதலை தாங்கள் நடத்தவில்லை என்று ஈரான் மறுப்பு தெரிவித்துள்ளது. ஈரானின் எச்சரிக்கையை மீறி ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லக்கூடிய எண்ணெய் கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதாக அமெரிக்கா அறிவித்த நிலையில் அமெரிக்காவின் எண்ணெய் கப்பல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. இலங்கை அருகே ஈரான் கப்பலை அமெரிக்கா மூழ்கடித்த நிலையில் மற்றொரு கப்பலை இலங்கை பாதுகாப்பாக தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளது. கடந்த புதன்கிழமை இலங்கையின் தெற்கு பகுதியில் 40 நாட்டிக்கல் மைலில் ஈரானின் ஐரிஸ் டெனா கப்பலை அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பல் தாக்கியது. இதில் 87 பேர் உயிரிழந்த நிலையில் பலரை காணவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் இலங்கை கடற்கரை அருகே வந்த ஐரிஸ் பஷார் என்ற ஈரான் கப்பலை இலங்கை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளது. 1982 ஐநா கடல் சட்ட ஒப்பந்தத்தின்படி கப்பலில் இருந்த கேப்டன் உட்பட 208 பேர் பாதுகாப்பாக கரைக்கு அழைத்து வரப்பட்டதாகவும் அந்நாட்டு அதிபர் அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். இன்னும் நிலதாரியின் 53ක් ඉන්නවා. කැඩෙට් නිලධාරීන් 84ක් ඉන්නවා. ජ්‍යෙෂ්ඨ නාවිකයන් 48ක් ඉන්නවා. නාවිකයන් 23ක් ඉන්නවා. මේ 208 අපේම නෞකාවෙන් අපේ යාත්‍රා වෙත රැගෙන ஈரான் கப்பல் தற்போது கொழும்பு துறைமுகத்திற்கு அருகில் இருக்கும் நிலையில் பாதுகாப்பு கருதி அதனை திரிகோணமலை துறைமுகத்திற்கு கொண்டு செல்வதாகவும் இலங்கை அறிவித்துள்ளது. எந்த நாட்டிற்கும் சார்பின்றி இறையாண்மை கொண்ட நாடு, சுதந்திரமான நாடாக இலங்கை செயல்படுவதாகவும் அனுரகுமார திசநாயக்க குறிப்பிட்டுள்ளார்.
நேபாள நாடாளுமன்ற தேர்தலில் 60% வாக்குகள் பதிவான நிலையில் வாக்களை எண்ணக்கூடிய பணி தொடங்கியுள்ளது. நேபாளத்தில் KP சர்மா ஒலி தலைமையிலான ஆட்சி நடைபெற்ற நிலையில் அரசுக்கு எதிராக இளைஞர்கள் கடந்த ஆண்டு போராட்டம் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இடைக்கால அரசு அமைந்தது. இந்நிலையில் இளைஞர் போராட்டத்திற்கு பிறகு முதல் முறையாக நேற்று நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. 275 உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான இந்த தேர்தலில் வாக்களிக்க 1,90,00,000 பேர் தகுதி பெற்றிருந்தனர். காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணியுடன் நிறைவடைந்தது. இதில் 60% வாக்குகள் பதிவானதாக தலைமை தேர்தல் ஆணையர் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து வாக்குப்பட்டியலுக்கு சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணக்கூடிய மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன. வாக்கு எண்ணக்கூடிய பணி பெரும்பாலான இடங்களில் தொடங்கியது. KP சர்மா ஒலி தலைமையிலான CPN, UML, ராஷ்டிரிய சுதந்திரா கட்சி, நேபாளி காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கு இடையே போட்டி நிலவுகிறது. தென்னமெரிக்க நாடான பெருவில் மெத்தை கிடங்கில் கொழுந்துவிட்டு எரிந்த இந்த தீயில் சிக்கி 2 பேர் படுகாயமடைந்தனர். பெரு தலைநகர் லிமாவின் வடக்கு பகுதியில் உள்ள மெத்தை கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. காற்றின் வேகத்தால் மளமளவென பற்றிய தீ கிடங்கு முழுவதும் பரவியது. தகவல் அறிந்து விரைந்த 130க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதில் படுகாயமடைந்த 2 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்திற்கான காரணம் குறித்து பெருநாட்டு காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறது.